என்ன பார்த்தா நாங்க வெட்டி விட்டத நீ ஒட்டி விடலான்னு பாக்குறியோ? சக்தி, நீ தானப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா போய் இவளை பார்த்த. இவ சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்த. அப்போ உங்க அண்ணன்களை எல்லாம் கூட்டிட்டு போனியா? இப்போ மாத்திரம் எதுக்கு கூட்டத்தை கூட்டுற? அவ தனியாத்தான் பேசுவா. போ, போய் பேசு. ஏய், முடியாதுன்னு சொல்றேன். அண்ணா விடுண்ணா, நான் என்னன்னு பேசுறேன். அதான் சொல்லிட்டான்ல, பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன்னு. கிளம்புங்க, கிளம்புங்கடா, போடானா. அண்ணா, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவான். எடுத்தாகணும். எடுத்தா எல்லாருக்கும் நல்லது. எல்லாரும் இந்த வீட்டில் பொழைச்சிக்கலாம், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் லேசில் அடங்க மாட்டேன். நானு லேசில் அடங்க மாட்டேன். ஆளாளுக்கு விளையாடுறாங்களா என்கிட்ட? குணசேகரனோட முழு குணத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லம்மா. இவங்க பார்க்க போறாங்க. தாங்க வாங்கலான்னு தெரியல. தாங்க மாட்டாங்க எனக்கு தெரியும். இவ்வளவு வசிக்கப்பட்டது இல்லாம நான் யார்ட்டையும் சோத்துக்கு வழியில்லாத காலத்திலே மானத்தோட வாழ்ந்திருக்கேன் நான் மதுரைக்குள்ள. எல்லாம் ஈஸியா போச்சு எல்லாருக்கும். வச்சுக்கிறேன். எல்லாம் கிளவி பண்ற வேலை. விஷம் கொடுத்துருவோம்னு நம்மள சொல்ற, கொடுத்துட வேண்டியதேன். ஆசைப்பட்டானா கொடுத்துட வேண்டியதானே? என்ன அதுக்கெல்லாம் பயந்தா இருக்கும் நம்ம? என்ன இருங்கண்ணே. நம்மளை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் அப்பதான் இருந்தானே ஆட்டுக்குட்டியா இருந்தானே. எதுக்கு மானத்தை விட்டு கொடுத்து வாழணும்? அப்படி ஒரு பொழப்பே பொழைக்க கூடாது. விடுங்கண்ணே, சும்மா அதே நினைச்சுக்கிட்டு. அடங்காதுரா. நல்ல வேலைக்கு அந்த சிங்கப்பூர்காரன் போயிட்டான் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு. அவன் இருந்து வீட்டு நிலைமையை பார்த்துருந்தானா காரி துப்பிருப்பேன். இந்த சக்தி பயலை நம்பி எதுவும் பண்ண முடியாதுமா. எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருந்தேன் இந்த 10 நாளா. நான் பட்ட பாடு இந்த 10 நாளா. அவங்கள ஒரு லைனுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ள நான் என்ன பாடுபட்டேன் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாரும். 5000 கோடிக்கு அதிபதி ஆக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு விளங்காத கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னத்தம்மா பேச போறேன்? என்ன பேசிடுவேன்? திருப்பி வந்து அப்படி நிற்பேன் மண்டையை சொல்லிக்கிட்டு. எனக்கு தெரியாதா? என்னமோ போங்க, கூட பிறந்து தொலைச்சிட்டேன். அவன் பேசுறான் பேசல, நான் முடிவு எடுத்துட்டேம்மா. நான் பெரிய முடிவு எடுத்துட்டேன் பாருங்க. என் ஆட்டத்தை பார்க்கத்தான் போறீங்க. எல்லாரும் பொறுமையா இருந்து பாருங்க. புலம்ப விட்டாலே என்னை புலம்ப விட்டா. இன்னைக்கு வந்து என் மண்டையை உடைக்கிறதுக்கு நாச்சியப்ப என்னைக்கோ பெத்து விட்டுருக்கேன். பெரிய பெரிய ஜாம்பவான்களை சந்திச்சிருக்கேன்டா மதுரையில். இவ என்ன பண்ணிடுவா பிஸ்கோத்து? மிஸ்டர் சக்திவேல், இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்தது சத்தியமா உங்களுக்கு பொண்டாட்டியா வாழறதுக்கு இல்ல. அதை முதல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன். இனி நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி இல்ல. நீங்க எமோஷனலா இருக்கிறப்போ சொல்லுவீங்கல்ல, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு. இப்ப அதுவும் இல்ல. we are not friends anymore. எல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானே நீங்க கேட்டா எஸ் அப்படிதானே நான் நினைக்கிறேன். இனிமே உங்களுக்கும் எனக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு எதுவுமே இல்லை. இனிமே நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் இல்லை.
உங்களுக்கு தோணும் போது நான் மனைவியா தெரியறதும் உங்களுக்கு தோணும் போது நான் விரோதியா தெரியறதும் அதே உங்களுக்கு தோணும் போது நான் யாருமே இல்லாதவளா தெரியறதும் நோ லெட்ஸ் எண்ட் திஸ் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கடவுளா மட்டுமே இருந்தீங்க. உங்களுக்குள்ள இருந்த அன்பு உங்களை ஒரு தன்னம்பிக்கையான ஆளா மாத்தோங்கிற நம்பிக்கையோட நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஒரு பொண்டாட்டியா ஒரு ஃப்ரெண்டா அத்தனையும் நான் செஞ்சேன். ஆனா நீங்க வேற விதமா மாறும்போது உங்களோட அந்த சேஞ்ச புரிஞ்சுக்க முடியாம ஏத்துக்க முடியாம இது என் ஃபியூச்சரை மொத்தமா அழிச்சிடுங்கிற பயத்தினால நான் அந்த உறவை மொத்தமா முறிச்சுக்கிட்டேன். இப்போ நீங்க எனக்கு ஒரு சக மனுஷன். நத்திங் மோர் நத்திங் லெஸ். இது ஏன் வீடுன்னு நம்பி நான் முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நீங்களும் உங்க குடும்பமும். ஆனா அது ஒரு தவறான ஏமாற்றத்தனமான நம்பிக்கை. அந்த போலி நம்பிக்கையை எனக்கு கொடுத்ததுக்கு சட்டப்படி நான் உங்களை என்ன செய்யலாம்? சரி அதை விடுங்க, அதை ஒரு தனி டிபேட்டாவே வச்சுக்கலாம். இப்ப நான் அந்த ஆங்கிள் இருந்து பேசல. உங்க கூட நான் வாழவும் வரல, பழி வாங்கவும் வரலனா வேற எதுக்கு நான் வந்திருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம். அதான் 40% சொல்லுச்சுல, அது ஆட்டையை போட தான் வந்திருப்ப. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களை விட்டுட்டு போனது சரிதானே என்ன ஃபீல் பண்ண வைக்குது. எனக்குள்ள ஏற்பட்ட சில மாற்றங்கள் என்னை இங்க வர வச்சிருக்கு. இதை தாண்டி உங்ககிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டின்னு சொல்லி தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. இப்போ அவசியம் இல்லைனா இந்த வீட்ல யாருக்காவது பொண்டாட்டியோட அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டிங்கிறவ சம்பளம் இல்லாம வீட்டு வேலை பாக்குறவ, புள்ள பெத்து கொடுக்கற ஒரு மெஷின். அதை தாண்டி அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. பொண்டாட்டிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணி நீங்க எப்படி அடிமைகளா எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்களோ, இப்போ அதே டேகை யூஸ் பண்ணி எனக்கான சில வேலைகளை நான் செஞ்சுக்க போறேன். மத்தபடி உங்க பொண்டாட்டிங்கிற எந்த உரிமையும் எனக்கு அவசியம் இல்ல. நான் இங்க இருக்கிறது எந்த வகையிலையும் உங்களை பாதிக்காது. இன்னைக்கு நான் குந்தவைய பார்த்து பேசின அத்தனையுமே என் வாழ்க்கையில அவ குறுக்க வந்துட்டாளேன்னு இல்ல. அவ பாவம் எதுவும் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டா. அந்த ஒரு பரிதாபத்தினாலதான் நான் வந்து பேசினேன். உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறைன்னு கேட்டா, ஆமா அதுதான் எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம். பஸ்ல நம்ம கூட டிராவல் பண்ற ஒருத்தர் படியில தடுமாறி விழுந்துட்டா நாம பதட்டப்படுறதில்ல. அவங்க என்ன நம்ம கூட பிறந்தவங்களா? இல்லல்ல, அவங்க பாவம் டயர்ல சிக்கி அடிபட்டுற கூடாதுங்கிற பதப்பதப்பு வரத்துக்கு அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. நமக்கு மனிதாபிமானம் இருந்தா போதும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர் விட்டு ஊர் வந்தவள அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிட்டு அவ எப்படி போவான்னு கூட யோசிக்காத உங்களை பாக்குறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியல. குழப்பம், வலி, வேதனை எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்ததுல எனக்கு உங்களை தெரியும். அந்த வாழ்ந்த நினைவுகளை கூட இப்ப நான் மறக்க நினைச்சிட்டேன். அதுல இருந்து நான் விலகவும் நினைச்சிட்டேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா அது முறைப்படி சட்டப்படி நடக்கணும். அதுக்கு நாம சட்டப்படி விலகணும். இல்லனா அது எனக்கு சிக்கலா வந்து நிக்கும். என் லைஃப்ல இந்த கல்யாணத்தினால
நான் போதுமான சிக்கலை அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு திரும்பவும் இதுல இருந்து ஒரு புது பிரச்சனை வேண்டாம். நான் டிவோர்ஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா இப்போ இல்ல, எனக்கு ஒரு 6 months டைம் வேணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்கணும், இருப்பேன். இது நீங்க என் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தின நஷ்ட ஈடா நினைச்சாலும் சரி, வேற எப்படி யோசிச்சாலும் சரி, பட் ஃபார் நெக்ஸ்ட் 6 months நான் இங்கதான் இருக்க போறேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ இங்க இருக்கியே, ஏதோ பிளானோட தான் இருக்கேன்னு நீங்க நினைச்சா அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஐ ரியலி டோன்ட் கேர். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிற ஜனனி நேத்தோட போயிட்டா. இனி யார் என்ன நினைச்சாலும் சரி, என் வேலையை சரியா செய்யறது மட்டும்தான் என் நோக்கம். அதை நான் நிச்சயமா செய்வேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிச்ச பொண்ணுங்களை கட்டி கூட்டிட்டு வந்து கிச்சன்ல கொண்டு போய் போட்டு அடைக்க வேண்டியது. அதான் அவ இங்க இருக்கிறது இங்க யாருக்குமே பிடிக்கல. பிடிக்கலன்னா நீங்க எல்லாரும் வெளியில போங்க. அவ இங்கதான் இருப்பா. ஆனா இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை வெளியே போச்சு. அத நீ சொல்லக்கூடாதுப்பா. அதோ நிக்கிறான் பாரு, அவளை கட்டின புருஷன் ஒரு இடியட். அவன் சொல்லணும். வா அத்தாடி ஆத்தா, இந்த அப்பத்தா என்ன விளாசிருச்சு. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அது பேசியே கேட்டதில்ல. 50 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரே பேச்சா பேசி பிடிச்சா. எனக்கு அவங்க பேசினது கூட அவ்வளவு ஆச்சரியமாவே இல்லக்கா. இந்த ஜனனி எதுக்கெடுத்தாலும் படக்கு படக்குன்னு பேசிரும், அது இன்னைக்கு அப்படியே அமைதியா நின்னுச்சு. அதுதான் எனக்கு ஒன்றும் விளங்கல. அங்கன வந்து கல்யாணத்தை நிறுத்துச்சு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிருச்சு. சரி போயிட்டான்னு பார்த்தா இங்க வந்து நிக்குது. எனக்கெல்லாம் அப்படியே மண்டையில கொடாயுது. நல்லா நினைச்சு கூட பார்க்கல அது வீட்டுக்குள்ள வரும்னு. ஈஸ்வரி அக்கா என்ன சொன்னாங்க, அவ தெளிவா முடிவெடுத்துட்டா, இனிமேதான் அவளுக்கு நல்ல வாழ்க்கைலாம் சொன்னாங்கல்ல. நான் கூட அதான் சரி இனிமே வராதுன்னு நினைச்சேன்க்கா. இப்ப பார்த்தா வந்து நிக்கிது. ஏ அப்பத்தா தான் சொன்னிச்சுல்ல, நான் தான் அவளைய கூட்டி வந்தேன்னு. பரவாயில்ல. ஐய அதுக்காண்டியா வந்திருக்கோம். அவ வீட்டை விட்டு போனது அவங்க அப்பாருக்கே தெரியாம வச்சிருந்ததுன்னு வாசு சொல்லுச்சா இல்லையா? அப்படி பிளான் போட்டு வெளில போன பிள்ளை அப்பதான் சொன்னதுக்காக சக்தியே கண்கண்ட தெய்வம்னு வந்திருக்குமா? வாய்ப்பே இல்லக்கா. வேற ஏதோ இருக்கு. இது ஜெயிலுன்னு சொல்லுச்சுல, இந்த ஜெயிலுக்கு எவனா திரும்ப வருவானா? ஏன் வரணும்? ஒருவேளை அப்பத்தா அதுகிட்ட போய் இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு, நீ வந்து இதை சொன்னிச்சே 40% இருக்கு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை பிசினஸ் உமன் ஆக்குற, நீ வான்னு சொல்லித்தான் அதை கூட்டி வந்திருக்கோம் என்னவோ. அதை கேட்டு வந்தாலும் வந்திருக்கோம் என்னவோ. சே அதுக்காண்டிலாம் வராதுக்கா ஜனனி. அது அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுக்கா. எனக்கும் தெரியும் தான், ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாமோன்னு அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தேன். அப்படி சொத்து பணம் காசெல்லாம் முக்கியம்னு யோசிக்கிற ஆள் அது கிடையாது. அதானே இவகிட்ட அமுக்கினி மாதிரியே இருந்து அவ காரியத்தை சாதிச்சுக்கு இருந்திருக்கலாமே. அதான் அன்னைக்கு சக்தி சொன்னானே அந்த மாதிரின்னு. அதுக்காண்டி வந்த மாதிரி தெரியல. சும்மா இருந்த என்னையும் நீ சொரிஞ்சு விட்டுட்டடி. எனக்கு இப்படியும் யோசனை வருது, அப்படியும் யோசனை வருது. அவ இன்னைக்கு பார்த்த பார்வை, அவ நடந்துகிட்ட விதம்
எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆமாக்கா. அவ பழைய ஜனனி இல்ல, புது ஜனனியா மாறிதான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. பழைய ஜனனியாவது இப்படித்தானே நம்ம சொல்லி போடலாம். இந்த புது ஜனனி எப்படி என்னன்னே விளங்க மாட்டேங்குது. ஒரு தினுசா பாக்குறாளே, கவனிச்சியலா? ஆமாக்கா, இன்னைக்கு நான் அவளை பாக்குறப்ப ஒரு மாதிரி சிரிச்சா. ஜனனி அப்படி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. கரெக்ட். இந்த புது ஜனனி எப்படி என்னன்னே விளங்க மாட்டேங்குது. ஒரு தினுசா பாக்குறாளே, கவனிச்சியலா? ஆமாக்கா, இன்னைக்கு நான் அவளை பாக்குறப்ப ஒரு மாதிரி சிரிச்சா. ஜனனி அப்படி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது. கரெக்ட். எதுக்கு அவ அப்படி நின்னா? எதுக்கு அவ திடீர்னு 2 தினசா நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. எப்படி அப்படி முடியும்? ஏண்டி, எந்த வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிருக்கு நீ? ஏன் இந்த வீட்டு ஆம்பளைங்க இல்லையா? இந்தா இவங்க புருஷன் காசு இருந்தா ஒரு தினுசு, காசு இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கிற சைக்கோ வெளியே எகிரி குதிச்சு டான்ஸ் ஆடிடும். அடுத்து நான் கட்டிக்கிட்டு வந்த மகராசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாதிரி பேசுவேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தா வேற மாதிரி பேசுவேன். ஓ ஆளு சொல்லவே வேண்டாம். இந்த வீட்டு கேட்ட தாண்டினா வெளியே நிக்கிற பொம்பளை அம்புட்டு பேத்துக்கிட்டையும் பல்ல காட்டி காட்டி பேசுவேன். அதே வீட்டுக்குள்ள வந்துட்டா பொம்பளை ஆளுங்க யாருக்கும் மட்டு மரியாதை கொடுக்க மாட்டான். அப்படி தாண்டவமா ஆடுவேன். சக்தி பைய எல்லாரோடையும் டாப்பு, பொண்டாட்டிய கண்டா பம்முவான். அவ ஓடிட்டான்னா மறு நிமிஷமே அண்ணனுடைய கைப்பாவைய மாறிடுவேன். இவங்க எல்லாம் இப்படி பச்சோந்தி மாதிரி 2 நரமா இல்லையா? நாமளும் அவங்க வழியிலேயே போய் அதே மாதிரி மாறி அவைகளை வழிக்கு கொண்டு வரலான்னு யோசிச்சு இவ ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது. ஆனா நீ சொன்ன ஒண்ணு கரெக்ட் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கணும்? அது எனக்கு உறுத்தலாவே இருக்கு. நம்மளைய பார்த்த உடனே ஒடியாந்து அக்கா அக்கான்னு பேசுறவ இப்ப நாம பார்க்கையில அப்படியே விலகி போறதுக்கு என்ன காரணம்? அதுதான் எனக்கு ஒரு மாதிரி தெரியல, என்னவோ பண்ணுது. வீணா சிரமப்பட்டு எதுக்கு நம்மள நாமளே குழப்பிக்கணும்? அவளா வந்து நம்ம கிட்ட பேசும்போது புரிஞ்சுக்குவோம். இல்லக்கா, ரேணுகாக்கா சொல்ற மாதிரி அவளுக்குள்ள இன்னொரு ஜனனி வந்துருச்சு. ச்சே, இல்ல இல்ல, ஜனனி அப்படிலாம் கிடையாது. ஐயோ எனக்கு குழம்புதே. இப்படி யோசிச்சுக்கே இரு, அதுதான் உனக்கு நல்லது. ஒருவேளை நாம அவளுக்காண்டி நிக்கல பேசலன்னு கோவப்பட்டு ஒரு மாதிரி இறுக்கமாயிட்டாலோ, அதனாலதான் நம்ம கிட்ட பேசலையோ? இருக்கலாம். இப்படி இருந்தா எப்படிக்கா அவகிட்ட சகஜமா பேச முடியும்? பேசக்கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு தோணுச்சுன்னா நீ போய் பேச. உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு தோணலையாக்கா? எனக்கெல்லாம் அவகிட்ட பேசணும், நிறைய பேசணும்னு படபடன்னு அடிச்சுக்குது. என்னவோ அவகிட்ட போக தடுக்குது. இந்த கார்ட்டூன்ல எல்லாம் பசங்க பாக்குறதுல எல்லாம் இந்த சுத்தி ஒரு வளைய மாதிரி ஷீல்டு, அது ஏதாவது கண்ணுக்கு தெரியாம போட்டுட்டு வந்திருப்பாளோ? நந்தினி, ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணாத. கற்பனை தான்க்கா, ஆனா அந்த மாதிரி தான் ஏதோ அவ இருக்கா. அவ அதை உடைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட பேசலாம்ல. நம்ம கிட்ட என்ன? ரேணுகாக்கா சொல்ற மாதிரி நம்ம கிட்ட அவ சகஜமா பேசலாம்ல. எனக்கு அது ஒண்ணுதான் உறுத்துது. உனக்குள்ள ஃபீலிங் இருக்கிற மாதிரி பாவம் அவளுக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்கோ அது அவளுக்கு தானே தெரியும். முதல் தடவை சக்தி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பினப்போ சூழ்நிலை அவளை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிடுச்சு. ஆனா இந்த தடவை
அவ சூழ்நிலையெல்லாம் மாத்ததான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. அவ என்ன செய்ய போறான்னு நாமெல்லாம் பார்க்க தானே போறோம்.